ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான சுதந்திர தின காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களது நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்றைய தினம் இந்திய அரசின் 75வது சுதந்திர தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நாளில் உள்ளவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலன்கள் எப்படி அமையுது, என்னென்ன நாம் செய்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும், எதை செய்யாமல் தவிர்க்க முடியும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேல்மேலும் வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். மேலும் நமது இந்திய அரசின் 75வது சுதந்திர தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளில் நமக்காக அயராது உழைத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அனைத்து விதமான தலைவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டியது அவசியங்க. மேலும் அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் சிறந்த முறையில் பேணி காக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இன்றைய தினம் ஒவ்வொரு இந்திய குடிமகன்களின் கடமையாக உள்ளதுங்க. இந்திய திருநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை அனைவருமே பாதுகாத்திட, அதை அனைவரும் உபயோகித்திட இன்றைய தினம் உறுதி பூண வேண்டியது அவசியங்க. மீண்டும் வெளிநாட்டு பொருட்களை, வெளிநாட்டு வியாபாரத்தை உள்ளே கொண்டு வந்து நமது நாட்டை மீண்டும் அடிமையாக்க யாரும் ஒத்துழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். வெளிநாட்டு பொருட்களை தவிர்க்க முடியாது என்றாலும் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது, அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ரொம்ப அவசியம்னு இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. 2 குடையவன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இது தவிர ராசிக்கு 10ஆம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிரன் மற்றும் சூரியனின் சேர்க்கையும் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தருவதாக அமையுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். எனவே கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. யதார்த்தமா நீங்க என்ன இன்னைக்கு பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அந்த எண்ணங்கள், சக்திகளை நீங்க இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக அடைய முடியும். கற்பனையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய தினம் செயல் வடிவம் கொடுத்து இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க. எனவே அதை முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உபரியாக பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் தகுந்த ஆலோசனைகள் பெற்று முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாக அமையும். இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க பெற்று தந்த தொகை இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே பழைய வகைகள் வசூலாகும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு உனக்கு புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் புதியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. காதலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு உறுதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கு சிறந்த ஒரு உறுதியான காதல் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் யாருடன் பேச முயற்சி செய்கிறீங்களோ இன்னைக்கு அவரோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்கள் அலுவலகத்தில் கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுங்க. எனவே உங்களுக்கு நிம்மதியான நாளாக அதன் மூலமாக அமையும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வருத்தம் அடையலாம். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு உங்களோட பொண்ணான நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்களை இன்றைய தினம் சிந்தனைகளை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. கவலைகள் வரலாம், அதை நினைத்து கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் என்று நீங்கள் அடுத்த வேலையிலே கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் பாதிப்பு இன்றைய தினம் சற்று உங்களுக்கு கவலையில் ஆழ்த்தினாலும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இறை வழிபாடுகள் உங்களுக்கு அதிக நம்பிக்கையை இன்றைய தினம் கொடுக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் அதிகமான ஆர்வம் இறை வழிபாட்டின் மீது ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் ஃபேமிலியில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம்.
திருமண முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேள சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலையில் இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதற்காக நீங்கள் மனமுடைந்து போக தேவையில்லைங்க. நம்பிக்கையோடு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல இறை நம்பிக்கையை பெற்று நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக மாற்றிட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துலாம்புடி ராசிபலன் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் நீங்கள் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதே நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னைக்கு லைட் ரெட் கலர் இளஞ்சிவப்பு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய துன்பங்கள்லாம் குறையுங்க. குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் கடன் சார்ந்த சில விஷயங்களில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைத்து உங்களது சொத்துக்கள் மீதான கடன் சார்ந்த உதவிகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக உங்களுடைய வருமானம் தரக்கூடிய தொழிலில் நீங்கள் இன்னைக்கு அதிகமான நேரத்தை சிந்தனைகளை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மற்றவர்கள் பொருட்கள் மீது நீங்கள் இன்றைய தினம் ஆசைப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் அது நடந்துவிடும். நீங்கள் வெளிநாட்களாக முயற்சி செய்து நடக்காத பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. ஏதாவது வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள், கோர்ட் கேஸ் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தது அப்படின்னா அது விஷயமான சில நுணுக்கங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கூடிய யோகம் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை குறைவாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் லைக் பட்டனை வச்சு தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்கள் அது கெட்டதிலாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க. கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குது. நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்காக நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நாளை தின ராசிபலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.